முடிச்சு விட்டீங்க போங்க. இன்ட்ரோக்கு பேசலாம் அப்படின்னு பார்த்தா என்னால் கையிலேயே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகி ஒரு மொபைல் உள்ள இருக்கு. இன்னைக்கு வெறித்தனமான டெஸ்டிங் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. ரீசெண்டாக போக்கோல இருந்து லான்ச் பண்ண X7 Pro மொபைல் தான் இங்கே ஃப்ரீஸ் ஆகி பாவமா இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. இது ஆன் ஆகுமா ஆகலையான்றதே நான் உடச்சு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஃபுல் டெஸ்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்படி ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்றதுலேருந்தே பார்க்கலாம். நார்மலாக தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஃபோனை போட்டோம் அப்படின்னா ஃபோன் பாட்டமில் போயிடும். அதனால் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு பாட்டமில். இதுக்கப்புறம் தூக்கி ஃபோனை மேலே வச்சோம் அப்படின்னா சென்டரில் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அண்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸை தூக்கி வச்சாச்சு. தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜ்லையும் தூக்கி வச்சாச்சு. ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து எனேபிள் பண்ணி விட்டேன். தாங்குதா இல்லையான்னு பார்ப்போம் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இடையில 2-3 தாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் தான் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நிலைமையில் ஆக போகுது அப்படின்றத லைவாகவே பார்க்கலாம். ஆன்ல தான்டா இருக்கு. நான் கூட வந்து ஆஃப் ஆகிருக்குமோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக ஆனில் தான் இருக்குது. கேமராக்குள்ளெல்லாம் வந்து ஃபாக் எதுவுமே போகலை. நல்லா தான் இருக்குது இப்போ செக் பண்ண வரைக்கும். நான் எதிர்பார்க்காத மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஃபோன் உள்ள ஒரு துளி தண்ணி போகலை. அதை விட முக்கியம் ஃபோன் ஆஃபே ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் டெஸ்ட் பண்ணும்போது ஃபோன் ஆஃப் ஆயிரும். எதுவுமே ஆகாமல் இந்த அளவுக்கு இருக்குன்னு நானே வந்து எதிர்பார்க்கல. ஃப்ரீஸ் டெஸ்ட்டில் பாஸ் ஆயிருச்சு. அடுத்த டெஸ்ட் போகலாமா? அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் IP68 ரேட்டிங் இருக்குது அப்படின்னாங்க. அப்போனா தாராளமாக தண்ணிக்குள்ளே போடலாமே அப்படின்ட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் பொழைக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலான்னு ஸ்விம்மிங் பூல் போயிருந்தோம். ஹாலிடே டைமில் போனனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதனால் தண்ணியோட கலரை பார்த்தா உங்களுக்கே தெரியும். கீழே விழுந்தால் ஃபோன் எங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது லெவலில் தான் இருந்தது. இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டீமை உருவாக்கிட்டு யார் ஃபோனை கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு போட்டி வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கிற இடத்துல போடலான்னு சொல்லி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதை டெஸ்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த வெட் டச் எல்லாம் இருக்குது அப்படின்றனால நீங்கள் தண்ணியில் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணாலும் கூட ஈஸியாக யூஸ் பண்ணலான்னாங்க. அப்படி யூஸ் பண்ணி எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. சரி இன்னும் கொஞ்சம் ஆழமாக போடலாம், கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லி தூக்கி போட்டால் தேடுறாங்க. ஒரு நிமிஷமா ஃபோனையே காணா. எப்பா கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னா கீழே காலை வச்சு தொலாவிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் போட்டு பார்த்த வரைக்கும் ஃபோனுக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஃபாகுமே பார்த்தீங்கன்னா கேமராவில் எங்கேயுமே ஃபார்ம் ஆன மாதிரியும் தெரியல. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா IP69 ரேட்டிங்குமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மேலே ஒரு குட்டி ஸ்டார் கூட போட்டிருந்தாங்க. சரி இருந்தாலும் லைவாகவே டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு கார் வாஷ் பண்ணக்கூடிய கன்னை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னு ஃபோர்ஸை அடிக்கிறத வச்சு அடுத்தடுத்து ஆப்ஷன்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. டார்கெட்லாம் வச்சுருந்தோம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது ரேண்டமாக தான் கிளிக் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக தண்ணி போகிறது இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுலேயே வந்து ஃபோர்ஸ் அடிச்சாச்சு. நம்மளோட ஃபேவரெட்டு உருட்டுக்கட்டை விளையாட்டுமே விளையாண்டு பார்த்துடலாம். ஃபோன் எங்கனாவது விழுந்துருது, மழை பெய்யுது, அந்த இடத்துல தண்ணி பட்டுது அப்படின்னா ஏதாவது ஆகுதா அப்படின்றத பார்க்கறதுக்குமே அந்த டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஷூட்டிங் டெஸ்ட் வந்து எடுக்க போகிறோம். ஷூட் பண்ணால் பொழைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த டெஸ்ட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் டிராப் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். நார்மலாக போட்டால் போர் அடிக்கும்ல, அதனால சின்ன ஒரு கேமோட ப்ளே பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் மாற்றி வந்து கேம் ப்ளே பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. ரெடியா? ஃபர்ஸ்ட் வந்து டவுன்ல இருந்து வச்சுக்கலாம். நார்மலாக பாக்கெட்லேருந்து கீழே போடுவோம். அந்த நேரத்தில் சப்போஸ் டக்குன்னு யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா ஃபோனை காப்பாற்றிடலாம். பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் கீழே விழுந்துடும். ரெடியா? இப்போ நான் கீழே போட போகிறேன். கரெக்டாக பிடிக்கணும், அதுதான் கேமு. ரெடியாடா? ஓகே போடா. சரி நீ அவுட். இப்போ நானு. ரெடியா? எப்படி? ஒன்றும் ஆகலை. இப்படி வெறி பிடிச்சி பண்ற. ஒன்றும் ஆகலை. இந்த கார்னர்ல தான் இதாக இருக்கு. பட் ஃபோனுக்கு இது ஆகலை. டிஸ்பிளேலாம் நல்லா தான் இருக்கு. இப்போ நான் ஹைட் ஏற்றணும்ல. இப்போ இங்கே சரி எங்கே வச்சுருக்க வெறியெல்லாம் பண்ணக்கூடாது. நான் பிடிச்சேன்னா இப்போ நான் உனக்கு எப்படி டக்குன்னு பண்ண அப்போ தான் கை இதாகும்.
சும்மா போர் அடிக்குது, பிடிச்சிடுறோம் போல இந்த கேம் வேணாம், நேராகவே நான் கீழே போட்டு பார்த்துடுறேன். சரி நான் விடுற மாதிரி நடிக்கிறேன் சரியா. ஐயோ ஐயோ கீழே விழுந்துருச்சே. சே என்னாச்சு, இங்கே அடிடா போ, தெரியுதா? ஆனால் டிஸ்பிளேக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல தப்பிச்சிருச்சு. இப்போ தான் ரொம்ப பதட்டமான இடத்துக்கு வந்திருக்கோம், டிஸ்பிளே போட போகிறேன். இந்த மாதிரி யாரும் போட்டு ட்ரை பண்ணிடாதீங்க, நானே வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான். டே நடு சவுண்டு தானா ஹைலைட்டு, ஒன்றுமே ஆகலடா டே. ஐயோ உண்மையாலுமே இந்த தாட்டி வேற லெவல் சவுண்டு, பார்க்கும் போதே செம ஷாக்கிங்காக இருந்தது. இன்னொரு தாட்டி என்ன போடலாமா? சரி இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணுவோம். இப்போ அடி கம்மி தான், பெருசாக விழுகலை. ஓகே தான், நல்லா தான்டா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட முடிய போகிறதில்ல, முக்கியமான அடுத்த டெஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம சேனலோட ஒரு ஃபேவரட்டான டெஸ்டிங் அப்படின்னா படியில் கீழே உருட்டி விடுறது. அது வந்துட்டு இன்னைக்கு கேஷுவலாக கொஞ்சம் வித்தியாசமாக ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கேன், தூங்கிடுறேன், எப்படி கீழே விழுகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லை, வேற ஒன்றும் அடியும் இல்லை. இன்னொரு தாட்டி போட்டுருவோமா? அப்படி வரணும். கொடு. ஓகேவா? தேய்ச்சிட்டு போனால் கூட ஸ்க்ரீனில் ஸ்க்ராட்ச் ஆகலை, அதனால் வந்து தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஸ்க்ராட்ச் டெஸ்ட்டே பண்ணி பார்த்துருவோம் வாங்க. ஸ்க்ராட்ச் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது கொரில்லா கிளாஸ் 7 கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கணும், ஸ்க்ராட்ச் எல்லாம் பெருசாக ஆகக்கூடாது. சின்னதாக வந்து டூல்ஸை சேஞ்ச் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தேன், சாவிக்கெல்லாம் பெருசாக எந்த ஒரு ஸ்க்ராட்ச்மே ஆகலை. முக்கியமாக நைஃபை வச்சு அதுவும் ரொம்ப அழுத்தி ஸ்க்ராட்ச் பண்ணும்போது மைல்டான ஸ்க்ராட்ச் வந்து தெரியுது, அதுவும் தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறோன்னும் போது பெரிய லெவலில் தெரியல. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஸ்க்ராட்சுமே பெருசாக விழுகலை. ஃப்ரீஸ் டெஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச் டெஸ்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, ஃபோன் நல்லாவே தாங்குது. ஆனால் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நான் எப்படி டெஸ்ட் பண்ணேன் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் டெஸ்ட் பண்ணதுனால உள்ள தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயம் நான் கீழே ட்ராப் பண்ணிட்டு ஃப்ரீஸ் டெஸ்ட்டோ இல்லை தண்ணியில் போட்டு நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் உள்ள தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ராப் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்டான கிராக்ஸ் வர்றதோ இல்லை அவங்க சீல் பண்ணியிருக்கிறது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. அதனால தான் நான் கரெக்டாக அடுத்தடுத்து வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபோனை வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கீழே போட்டிருப்பீங்க, லைட்டான கிராக்ஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் போய் தண்ணியில் போட்டீங்க அப்படின்னா தண்ணி உள்ள போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. என்னதான் இதில் வந்து IP68 69க்குலாம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தாலும் கூட நீங்க யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. இது இருக்குன்றனால டைரக்டா போய் தண்ணியில் போடுறது கீழே போடுறதெல்லாம் பண்ணாதீங்க. யதார்த்தமாக விழுந்துருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ரீசன் இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் எதுக்குமே வந்து வாரண்டிலாம் கவர் ஆகாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு டெஸ்ட் பண்ணணும்னு தோணுது பர்ஃபார்மன்ஸ் தான். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசர் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராசர் தான். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8400 அல்ட்ரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவாகவே கேமிங் டெஸ்ட் ரெகுலராக ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி இந்த அன்டு பெஞ்ச் மார்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருங்க, நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. அண்ட் அதை தாண்டி ரியல் லைஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது பிஜிஎம்ஐயை பொறுத்த வரையும் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் தான் வச்சு ப்ளே பண்ணி பார்த்தேன். ரியலாகவே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, எந்த இடத்துலையும் வந்து லேக் ஆகிற மாதிரியான ஃபீல் எங்கேயுமே நான் வந்து பார்க்கல. அண்ட் அதே மாதிரி மற்ற கேம் ப்ளே பண்ணும் போதுமே இந்த ஸ்மூத்னஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. முக்கியமாக ஓவர் ஹீட்டிங் மாதிரியான இஷ்யூ எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த பெஞ்ச் மார்க் வந்துட்டு ஹை லெவலில் டெஸ்ட் பண்ணும்போது பின்னாடி கொஞ்சம் வார்ம் ஆகிறது, லைட்டாக ஹீட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. ரியல் டைமில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்டக்கே கேம் ப்ளே பண்ணாலும் கூட பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ மாதிரிலாம் எதுவும் பார்க்கல. எப்பயும் போல் எல்லா ஃபோன் ஆகிற மாதிரி லைட்டாக அந்த வார்ம் ஆகிற ஃபீல் தான் இருந்தது. அதுவும் கொஞ்சம் நேரம் நம்ம கேம் ப்ளே பண்ணாமல் இருக்குன்ற போது அது நார்மலாக இருது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்டுக்கு நான் கேம் ப்ளேலாம் பண்ணுவேன் ப்ரோ, கொஞ்சம் தாங்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது சூட்டபிளாக இருக்கும். அந்த பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய அந்த சிலிகான் கார்பன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பேட்டரியோட திக்னஸ்மே நமக்கு கம்மியாக வரும், பேட்டரியோட கெப்பாசிட்டியுமே அதிகமாக வரும். இதுலையும் பார்த்தீங்கன்னா 6550 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதனால் பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளைக்கு மேலேயே வந்து வருது நார்மல் யூஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில். அந்த 90 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 70லேருந்து 75 நிமிஷத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அண்ட் நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த மொபைலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹைப்பர் OS 2.0 கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. அந்த ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரியும் இருக்கு. இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ்னு பார்த்தாலும் 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர இந்த புது OS எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு
பார்க்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளோவாக இருக்குது. இந்த அனிமேஷன்ஸ்லாம் பெட்டராகவே இருக்குது முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஏஐ எரேசர் மூலியமாக ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறது, ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணுறது, ஏஐ எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்ரெடி இருந்த ஃபீச்சர் தான் ஏஐ ஸ்கை ஆப்ஷன். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்கையை வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்குது, நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 போட்டு அழகாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. அண்ட் ஏஐ இன்டர்பிரேட்டர் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க இப்போ ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷில் வந்து கன்வெர்ட் பண்ணி என்ன பேசுகிறாங்கன்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் டியூவல் கேமரா செட்டப். மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.5, சோனியோட LYT600 OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. வீடியோஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கூட ஷேக்கிங் இல்லாமல் நல்லாவே பெட்டராக இருந்தது. அண்ட் 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெட்டராகவே இருக்குது. ஓவரால் கேமரா எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமராவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி இருக்குது. செல்ஃபிலாம் எடுக்கும்போது லைட்டாக மூஞ்சியில் வந்து ஏதோ பூசின மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அதை அப்டேட்டில் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். அதை தவிர பேக் சைட் கேமரா செட்டப்பும் வீடியோ அவுட்புட்டும் பெட்டராகவே இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னாலும் கூட அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டராக பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஃபோட்டோ அவுட்புட்டுமே கிடைக்குது. டெஸ்ட் பண்ணும்போதே டிஸ்பிளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. ரீசன் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடியோஸ்லாம் அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்றவங்களுக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, கண்ணுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக PWM டிம்மிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டோரில் தான் போய் எடுத்திருந்தோம். எல்லா இடத்துலையுமே பிரைட்னஸ் போதுமான லெவலில் தான் இருந்தது. பீக் பிரைட்னஸோட வேல்யூமே 3200 நெட்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதுமே இந்த பெசல்ஸ்லாம் குட்டியாக கொடுத்துருக்கனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் ஒவ்வொரு டெஸ்ட்டை போய் கிளியராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு கூட பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் டிசைன் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது க்ரீன் கலர் இருக்குது. இதுலேயே பிளாக் அண்ட் எல்லோ கலருமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் கூட பேட்டரி கெப்பாசிட்டி ஹையாக இருந்தாலுமே நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா பேக் சைடில் இந்த மாதிரி ஃப்ளாட் டிசைனே இல்லாமல் கொஞ்சம் கேர்வாக கொடுத்துருந்தாங்கன்னா கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி டியூரபிலிட்டி அப்படின்னு வரும்போது அடி எப்படி வாங்குச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீடியோவில். ஸோ ஓவராலாக அவங்க கண்ணு முன்னாடியே எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இதை டார்ச்சர் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்காக பண்ணது தான். நீங்கள் உங்கள் ஃபோனை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ப்ரோ எனக்கு இந்த IP ரேட்டிங் இதெல்லாம் விடுங்க, மற்றபடி ஃபோன் எப்படி இருக்குது அதை சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்குமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறவங்களுக்கும் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லா இருக்குது, பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. கேமரா சைட் பார்க்கும்போது ஓவராலாக பெஸ்ட்டாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட தான் செய்யுது. அண்ட் அதே சமயம் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 28,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வாங்குறீங்கன்னா 30,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு போக்கோ சைட்லேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ ஸ்பெக் வைஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நானும் கிளியராக எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான டிஃப்ரெண்டான லைவாக டெஸ்டிங் பண்ணக்கூடிய வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க.